ஸோ OHLC, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். OHLC, சி OHLC. ஸோ மார்க்கெட் சார்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். பார்த்தா என்னடா புதுசாக இருக்கு அப்படிலாம் நினைக்க வேணாம். ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, எது வரைக்கும் ஹை வச்சிருக்கு, எது வரைக்கும் லோ வச்சிருக்கு, இதைத்தான் ஒரு கேண்டில் ரெப்ரசென்ட் பண்ணுது. 4H போட்டிங்கன்னா ஒரு கேண்டில் 4 மணி நேரம் மூவ்மெண்ட் காட்டுதுன்னு அர்த்தம். 1 டே யூஸ் பண்ணா ஒரு கேண்டில் ஒரு நாளை குறிக்குதுன்னு அர்த்தம். 1 நிமிஷம் யூஸ் பண்ணா ஒரு கேண்டில் 1 நிமிஷத்தை யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, ஓகே கௌதம், இதுல நான் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு கேண்டில்ஸ் தான் என்னன்றதுல மட்டும் கிளாரிட்டியா இருந்துக்குங்க. நெக்ஸ்ட் திங், ஏன் நம்ம வந்து கேண்டில் ஃபிக்ஸை ட்ரேட் பண்ணோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுல இந்த பிரைஸ் ஆக்ஷன் சார்ட்ல தான் வந்துட்டு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் திங்ஸ். ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், கிளீனான ஒரு பாத் வந்து நமக்கு தெரியும். எது ஹை, எது லோ, எது ஓப்பன், எது க்ளோஸ், ஒரு ஸ்ட்ராங் மூவ் தெரியும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அனலைசிஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். தென் விஷுவலி ஈஸி டு ரீட், யூஸ் இன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். எல்லா இன்ஃபர்மேஷனுமே கம்பல்சரி தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் எல்லாத்துக்கூடயுமே ஃபிளெக்சிபிளா இருக்கும். நீங்க எந்த கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் பிரைஸ் ஆக்ஷன்ஸோட வெறும் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எக்கச்சக்க உள்ள இருக்கும். ஸோ இதுல நீங்க எதை யூஸ் பண்ணாலும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்றப்பதான் அது கிளியரா நம்மளுக்கு வந்து ஈஸியரா இருக்கும். மற்ற லைன்லயும் பார்லயும் அந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது. இப்போ புதுசா ஹெய்கனாஷ், தென் வந்து ரெயின்கோ, இப்போ ஆர்டர் ஃப்ளோ சார்ட் அனலைசிஸ், இந்த மாதிரி நிறைய வந்தாலும் இது எல்லாத்துக்கும் பேஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். ஸோ நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும். தென் இதுல தான் நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு இதுல முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பார்க்க தெரியணும். எந்த டைம் பீரியட் யூஸ் பண்றோன்றது தெரியணும். அதேன் வந்து பாத்தீங்கன்னா பாடினா என்ன, விக் ஷேடோஸ்ன்னு சொல்லுவோம், விக்னா என்னன்றது நமக்கு தெரியணும். புல்லிஷ் கேண்டில் எப்படி இருக்கும், பேரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சுனா போதும். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், தென் பேரிஷ் கேண்டில் எப்படி இருக்கும், புல்லிஷ் கேண்டில் எப்படி இருக்கும். இது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். அட் த சேம் டைம் வந்து பாடினா என்ன, விக்னா என்னன்னு தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசஸ். மோஸ்ட் பீப்புள் நான் டெக்னிக்கல் அனலைசஸ் தான் பண்றேன், ஆனால் எந்த டைப் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசஸ் பண்றேன்னே தெரியாம பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவங்களால வந்து என்ன நம்ம பண்றோம்னு தெரிஞ்சாதான் நம்ம அதனால அதுல வந்து நம்மளால திருத்திக்க முடியும். ஸோ நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் எது முக்கியம், எதுல நம்ம டிராவல் பண்ண போறோம், ஏன் டிராவல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் அனலைசஸ்ல மேஜரா 2 டைப் தான் இருக்கு. இந்த சார்ட்டோட பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. அதுல மேக்ஸிமம் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா ஏரியா ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ரொம்ப கிளீனா வந்து யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வந்து பிரைசஸ் பயங்கரமா யூஸ் பண்ணுவோம், பேட்டர்ன்ஸ். ஏன்னா இதெல்லாம் எது கூட ரிலேட் ஆகும்னா டைரக்டா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் கூட ரிலேட் ஆகும். பொதுவாகவே அந்த சார்ட்ஸ் அங்கே மூவ் ஆகுறது பீப்புளோட இன்ட்யூஷன்ஸ்னால தான் பிரைஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகுது. இந்த கம்பெனியோட வேல்யூ நல்லா இருக்குப்பா, இந்த கம்பெனி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நமக்கு எல்லா பீப்புளும் தாட் இருக்குது. எல்லா பீப்புள்கிட்டயும் அந்த சென்டிமெண்ட் இருக்குன்னா மார்க்கெட் மேல போகும். எல்லா பீப்புளும் இப்போ வந்து என்னன்னா நம்மளோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்க்கு அந்த இடத்துல ஒரு படம் கிடைக்குது. அதுதான் வந்து சார்ட். அது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல ரொம்ப பெட்டரா இருக்கும். அதை நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா அந்த பேட்டர்ன், இந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் வந்து பிரேக் அவுட் பார்க்கலாம். முக்கியமா வந்து இது சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்டாட்டிக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பிரைஸ் எந்த இடத்துல இருக்கு, வால்யூம் எவ்வளவு இருக்குது, தென் வந்து நம்ம டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் காமனா வந்து எல்லாரும் யூஸ் பண்றது மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸையும் குவான்டிடேட்டிவா கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம்ல எத்தனை பீப்புள் வேல்யூம் உள்ள வந்திருக்குது, ஓகே இவ்வளவு வேல்யூமும் இந்த அளவுக்கு மொமெண்டமும் இருக்குது, அப்ப வந்து எந்த பிரைஸ் வந்து எந்த பிரைஸ் இருக்கும் நம்பர்ஸ்ல கால்குலேட் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவோம். ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்றதுல சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டரான திங். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா நம்பர்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் ஒன்றும் மார்க்கெட்டை மூவ் பண்றது வேல்யூம், அதாவது மார்க்கெட்டை மூவ் பண்றது பீப்புள், பெரிய பெரிய பேங்க்ஸ். ஸோ அவங்களோட ஸ்டப்ஸ் வேற, பணத்தை உள்ள போட்டு மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலால ஒர்க் ஆகாது. ஃபார்முலால ஈக்குவல் டு RHS ஈக்குவல் டு LHS போடுறதுக்கு இட்ஸ் நாட் வந்து ஒரு சம் கிடையாது. இது வந்து ரியல் டைம் மார்க்கெட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண போறது கிடையாது. நம்ம டைரக்டா சார்ட்ஸ் அப்ளை பண்ண போறோம். சார்ட்ஸ்ல நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் அப்ளை பண்ண போறோம். மார்க்கெட் நெக்ஸ்ட் எந்த இடத்துல டெக்னிக்கல் அனலைசிஸ்லயே நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் ஏன்னா அதுதான் ரியல் டைம் நடந்துட்டு இருக்கிற ஒரு டேட்டா. ஸோ அது கூடவே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போவோம். இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ண போறோம்.
ஏன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா இது ஷார்ட் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மீடியம் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், லாங் டேர்முக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெட்டரான சூட்டபிள் மெத்தட் எல்லா டைப் ஆஃப் ட்ரேட்ஸ்க்குமே. அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட் ஒரு ரேண்டமான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது, அந்த இடத்துல கிளியரான சிஸ்டம்ல நிறைய பீப்புள் சொல்லுவாங்க. கிடையாது. இந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஒரு சிஸ்டமேட்டிக் வே, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் பண்றதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் ஒரு சூட்டபிளான பெஸ்ட் வே. அதனால நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல தான் மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்லயும் பேட்டர்ன்ஸ்லயும் நம்ம வந்து டிராவல் பண்ண போறோம். லைக் வந்து நீங்க எந்த அசெட்ஸ் வேணா டிராவல் பண்ணுங்க, கோல்டு, சில்வர் எடுத்துக்கோங்க, இல்ல ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்க எதுல டிராவல் பண்ணாலும் பிரைஸ் தான் மேஜர் ரோல், பிரைஸ் தான் கிங். ஸோ அப்போ அதனால அந்த பிரைஸ் எந்த மாதிரி ஆக்ஷன் டேக் பண்ணுதுன்னு சொல்லி பிரைஸ் ஆக்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றது தான் பெஸ்ட் திங். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ண போறோம், அதுலயும் மேஜரா பிரைஸ் ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இதுல இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன். அப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் தானா, எஸ்எம்சி கிடையாதா, ஐசிடி கிடையாதுன்னா எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் தான். பிரைஸை யூஸ் பண்ணி, சார்ட் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி, கேண்டில்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ற எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இதுல வந்து என்னென்ன முக்கியமான திங் எல்லாமே வரும். ரொம்ப ஈஸியா கிளீனான ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இன்னொரு முக்கியமான திங், இன்னொரு டைம் வீடியோஸ் பாருங்க, இதுல கிளாரிட்டியான நாலேஜஸ் நீங்க எடுத்துக்கங்க, தேவையான பாயிண்ட்ஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களை ரீச் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டெப்ஸுமே அவங்க பண்ணி தருவாங்க.